வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 24,500ங்கிற பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 110 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு இன்னைக்கு நிஃப்டி 50ல ஏற்பட்டிருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இது தொடருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடைசி நேரத்தில வழக்கம் போல கடந்த 2 நாட்கள் நடந்த மாரி, இன்னைக்கும் ஏதாச்சும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் நடக்குமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அது பாசிட்டிவா இருக்க போகுதா? இல்ல நெகட்டிவா இருக்க போகுதா? ஏன்னா 2 நேத்தும் சரி, முந்தா நேத்தும் சரி, லாஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் வந்து ரியாக்ட் ஆச்சு. இன்னைக்கு அந்த மாரி பாசிட்டிவ் ரியாக்ஷன் நம்ம மார்க்கெட்ல இருக்கான்னு பார்க்கணும். மேபி நெகட்டிவ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா, அது எவ்வளோ கொடுமையா இருக்கும்னு நெனச்சு பாருங்க. ஏன்னா, பாசிட்டிவ் ரியாக்ஷன் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ, அதே மாரி நெகட்டிவ் ரியாக்ஷன் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு பிரஷர, ஒரு பெரிய ஒரு தாக்கத்த மார்க்கெட்ல ஏற்படுத்தலாம். குளோசிங்ல ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ, பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நெகட்டிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. HDFC பேங்க் 1% வரைக்கான சரிவ குடுத்துருக்கு. ICICI 1.25% வரைக்கான சரிவ குடுத்துருக்கு. ஆக்சிஸ் பார்க்கும்போது 1%. ஆல்மோஸ்ட் எல்லா வங்கி பங்குகளும் குறிப்பா லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல ரொம்பவே சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஐடி செக்டர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நேற்று நம்ம பார்த்துருப்போம் யூஎஸில் சிப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருந்தது. கொரியா மார்க்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு டேல நல்ல ஏற்றத்தை கொடுத்துருந்தது. ஸோ அதோட எதிரொலி இன்னைக்கு நம்ம ஐடி இண்டெக்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட தாக்கம் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸை பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ இப்போ இந்த ஐடி நிறுவனங்கள் அதுவும் குறிப்பாக ஏஐனால பெரிய ஒரு பாதிப்பு வராது அப்படின்ட்டு வேர்ல்டு பேங்க் சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க, ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை பறிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு 4.5% ஜாப் வந்து கட் ஆகலாம் ஏஐனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும். ஸோ வளர்ந்த நாடுகளோட பர்சன்டேஜ் இது வேற மாதிரியா இருக்குது. ஸோ நம்ம வளரும் நாடுகளோட கேட்டகரியில் தான் இருக்கோம். ஸோ இவங்க சொல்கிறாங்க, பட் இவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஸோ நடக்குதாங்கிறத பார்ப்போம். நடக்காமல் இருந்தால் நல்லது தான். மேபி நடந்ததுன்னா பல வேலை வாய்ப்புகள் போகும். திரும்ப புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். பெரிய ஒரு சேலஞ்ச் நம்ம நாட்டுக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ட் அதே நேரத்தில் ஸோ இதை உறுதிப்படுத்தும் வகையில் டிசிஎஸோட ஹையரிங் செய்தியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 எம்ப்ளாயீஸை இந்த குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ரிசல்ட் அப்போவே பார்த்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12,000 பேரை வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. ஸோ இது வந்து பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா நல்ல ஹை பே, நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அண்டு சில பேர் கூட பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். இன்னும் சில பேர் நல்லா கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த காஸ்ட் கட்டிங் நோக்கத்தோட இன்னும் வந்து அதிகமாக புஷ் பண்ணுவாங்க. ஸோ நீ இன்னும் வந்து அவுட்புட் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம முன்னாடி வைப்பாங்க. எப்போ ஸோ சேலரி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது ஸோ இந்த ப்ரெஷரை ஐடியில் இருக்கிறவங்க அனைவரும் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறது என்னோட கருத்து. ஸோ பலரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரை நம்ம முன்னாடி வைப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். இல்லைனா நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க நம்மளை போட்டு. ஸோ அப்படி பண்ணி ஒரு 12,000 பேர் கலந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு லோ காஸ்ட்டில் 9,000 எம்ப்ளாயீஸை நிறுவனம் பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துருக்காங்க. ஸோ கம்பெனிக்கு எது பெனிஃபிட்டோ அதை தான் கம்பெனி செய்யும். நமக்கு எது பெனிஃபிட்டோ நம்ம அந்த வழியை பார்த்து போகணும். ஸோ நமக்கு வேலை ரொம்ப முக்கியம்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி நம்ம தொடர்ந்து வேலையில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஸோ திறமைகளை வளர்த்துட்டே இருக்கணும். அவன் சொல்கிறதெல்லாம் செய்யணும். சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி நிறுவனங்களில் எழுதப்படாத விதியாக போகுது. ஸோ பார்ப்போம். இப்போது இன்றைக்கி ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் லாஸ்ட் ஒரு டிப்பில் இருந்து நல்ல ஒரு ரெக்கவரை தான் டிசிஎஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஏஐயோட தாக்கம் எப்படி இருக்க போகுது அண்டு கண்டிப்பாக ஐடி நிறுவனங்கள் சமாளிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இடர் டைமில் மேபி ஒரு வாலட்டல் ஏற்படலாம், ப்ரெஷர் ஏற்படலாம். ஸோ ப்ரெஷரில் தான் சான்ஸ் உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம எப்பவும் வந்து சொல்லக்கூடிய ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டாபிக் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த வீக்கெண்டில் வந்து நம்ம சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு நாளில் வந்து பேசலாம். அந்த மாதிரி டைமில் இந்த பொதுவான டாப்பிக்கை பேசும்போது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அந்த டாபிக்னா ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். பல இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஐடிசி நிறுவனத்தை பற்றியான ஒரு கன்விக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஸோ நான் வந்து என் பேர குழந்தைகளுக்காக ஐடிசி நிறுவனத்தை நான் வாங்குகிறேன் அப்படின்ட்டு ஒரு கருத்து பரவலாக வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக பலருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு கரெக்டான ஒரு வாதமாக இது அப்படிங்கிறது என்னோட பார்வையில் பார்த்தா
கண்டிப்பா கிடையாது. ஸோ பேர குழந்தைகளுக்காக அப்படின்ட்டு இன்டைரக்ட்டா சொல்லும்போதே, நான் வந்து லாங் டெர்ம்ல இருக்கேன். சூப்பர் லாங் டெர்ம்ல இருக்கேன். 20 இயர்ஸ், 25 இயர்ஸ்க்கு மேல இந்த நிறுவனத்தோட பயணிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல என்ன பண்றாங்கன்னா, மோஸ்ட்டா 50% பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல ஐடிசி நிறுவனத்த வந்து வாங்கி வச்சுட்டுருக்காங்க. ஸோ இது சரியா? அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா சரி இல்ல தான். ஸோ இதில இருக்கக்கூடிய ரிஸ்க்க பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த சிகரெட்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது நான் பார்க்குறேன். பட் அந்த மாற்றங்கள் உடனே வந்து ஏற்படாது. பட் மாற்றம் உறுதி அப்படிங்கிறது என்னோட பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன். கண்டிப்பா இந்த டாபிக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ இப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காதுன்ட்டு எனக்கு பேக் ஃபயர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ போட தான் போறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து 200 ரீச் ஆகலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே பெரிய அளவுக்கான ப்ரெஷர் நான் ஃபேஸ் பண்ண பல நண்பர்கள் அந்த டைம்ல எனக்கு உறுதுணையா வந்து இருந்தாங்க. ஸோ இந்த டாபிக்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ என்ன ஏதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மேபி அ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா நம்ம இத மெம்பர்ஷிப்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஐடிசி நிறுவனத்தோட ஃபியூச்சர் பிசினஸ பற்றி தான் இந்த இது இருக்க போகுது. என்னதான் அது வந்து ஒரு பொதுவான கருத்தா இருந்தாலும், அதில சில பிசினஸ் அப்டேட்ஸும் வந்து இருக்க போகுது. குளோபலா நடக்கக்கூடிய மாற்றங்கள பத்தி பேசணும் அப்படின்ட்டு நேத்து நைட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சில விஷயங்கள், சில தரவுகள வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த தரவுகள பேஸ் பண்ணி, அத அடிப்படையா கொண்டு நம்ம இத பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு நேத்து நைட்டு வந்தது. ஸோ அதனால இப்ப சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ட போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஓஎன்ஜிசியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பெட்டரா இருக்கு. எப்போ பெட்டரா இருக்கு? எப்படி பெட்டரா இருக்கு? ஸ்டாண்ட் அலோன்ல பார்க்கும்போது பெட்டரா இருக்கு. அதாவது அவங்களுடைய மெயின் பிசினஸ்ல இவங்க வந்து க்ரூடு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் இவங்க பிசினஸ். ஸோ அதில வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓஎன்ஜிசி. ஆனா கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓஎன்ஜிசி ஒரு பிரஷர தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய துணை நிறுவனங்கள்னால தான் இந்த பிரஷரே வந்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு டேல 1% வரைக்கான சரிவ போஸ்ட் பண்ணியிருக்கு. இப்ப நம்ம இவங்க ரிசல்ட்ட பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட் அலோன்ல பார்ப்போம். ஸ்டாண்ட் அலோன்ல பார்க்கும்போது ரெவென்யூ நல்லாவே க்ரோவ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பாருங்க எவ்வளோ பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத் நடந்திருக்குன்ட்டு. மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தா, க்ரூடோட விலை கணிசமா வந்து உயர்ந்தது. $100க்கு மேல போச்சு. $105, $110க்கு க்ரூடு போச்சு. இதோட ஒரு எதிரொலியா நிறுவனத்தோட லாபம் அண்டு வருவாய் ஸ்டாண்ட் அலோன் பிசினஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சிய காட்டியிருக்கு. ஆனா கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ ஹெச்பிசிஎல் நிறுவனம் இதோட துணை நிறுவனமா இருக்கு. எம்ஆர்பிஎல் இருக்கு. ஸோ இவங்களுடைய நஷ்டம் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்னும் சில நிறுவனங்கள் கூட இருக்கும். ஸோ அதோட ஒரு ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறுவனத்த பாதிச்சிருக்கு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். 6,500 கோடி தான் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்ட இந்த காலாண்டு ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்னதான் ஸ்டாண்ட் அலோன் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ்ல பாதிப்படைஞ்சிருக்கு ஓஎன்ஜிசி அப்படின்னு நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸோ பெரிய ஒரு ப்ரெஷரை சந்திக்கும். ஸோ சந்திக்கிற நேரம் இதை பற்றி நம்ம திரும்ப வந்து பேசுவோம். அடுத்தது ஏர்டெல்லோட Q1 ரிசல்ட்டு. ஏர்டெல்லோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் பொறுத்தவரைக்கி இந்த கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, 10,000 கோடி கிட்ட ஏர்டெல் இந்த காலாண்டு லாபமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ளாட்டா பாசிட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் நல்ல வளர்ச்சிய இந்த காலாண்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த வளர்ச்சிக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தா, போஸ்ட் பெய்ட் குரோத்தா வந்து இருக்கு. ஏஆர்பியு பார்த்தோம்னா ரூ. 265 கிட்ட இருக்கு. ஏர்டெல்லோட ஏஆர்பியு கணிசமான ஒரு வளர்ச்சிய தொட்டுட்டு இருக்கு. ஸோ போன வருடம் இதே காலாண்டு ரூ. 250 கிட்ட இருந்திருக்கு. இந்த டைம் ரூ. 265 கிட்ட போயிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு முக்கிய வித்தா என்ன இருக்குன்னா, போஸ்ட் பெய்ட் வந்து இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அண்ட் குளோபலாவும் பிசினஸ் பண்றாங்க நமக்கு தெரியும். ஸோ இது ஏர்டெலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவா வந்து இந்த காலாண்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டைரக்ட்டா ஜியோ கூட கம்பேர் பண்ணணும்னா, ஸோ ஏஆர்பியு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கேப் இருக்கு 2 பேருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50 கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையில வந்து இருக்கு. ஏன்னா, ஜியோவோட ஏஆர்பியும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ரூ. 215 கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஏர்டெல்லோடது ரூ. 265 கிட்ட இருக்கு. ரூ. 50 கேப் இருக்கு. ஒரு யூசர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பணத்தில இருக்கக்கூடிய டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 50 டிஃபரண்ட் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியம். ஸோ இத வச்சும் பலரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. குறிப்பா ஏஆர்பிஓ வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏஆர்பிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜியோ பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு அது அவ்வளதான் அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. ஏஆர்பியு ரொம்பவே வந்து கம்மியா இருக்குங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுது. ஆனா, அதே ஆட்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட இருந்து இந்த ஜியோ ரீசார்ஜ் நம்ம பண்றோம்ல, ஸோ நம்மளோட காச வாங்கி அம்பானி பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான். எல்லாம் நம்ம காசு தான் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ்
இதுக்கு முன்னாடி செட் பண்ணப்பட்டது. ஆனா இப்ப என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, ஸோ நல்ல ஒரு டிப்ல இருக்கும்போது என்ன ஒரு வாதம் வைக்கப்படுதுன்னா, ஏஆர்பிஓ கம்மியா இருக்குங்கிறான். ஸோ மக்கள் கிட்ட கம்மியா காசு வாங்குறான் அப்படிங்கிறது தான் இன்டைரக்ட்டா வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. பட் ஏர்டெல் அதிகமா வாங்குறான். அவன் கொள்ளையடிக்கிறான்ட்டு எந்த இடத்துலயும் வந்து சொல்றதில்ல. பட் இவன் மேபி ஐஆர்பியூ ஜாஸ்தி ஆச்சுன்னா, இவன் கொள்ளையடிக்கிறான் மக்கள் கிட்ட அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ திரும்ப பார்த்தீங்கன்னா, செட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ ஏஆர்பிஓ கம்மியா தான் இருக்கு. அதில மாற்று கருத்து இல்ல. ஸோ இவங்க எப்படி இந்த மார்க்கெட்ட பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். முதல்ல ஃப்ரீயா குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ லோவா வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட்ட பிடிக்கணும் அப்படின்னாலே இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்படி பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்ட பிடிக்கணும் அப்படிங்கும்போது, நம்ம நிறுவனத்த வளர்த்தணும் அப்படிங்கும்போது, இத பண்ணியே தான் ஆகணும். ஸோ உதாரணத்துக்கு சைனால இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ பெரிய அளவுக்கு பெரிய ஒரு லக்ஸரி கார் நிறுவனங்களோட போட்டி போடும்போது, அதே கார காப்பி அடிச்சு வச்சு, அதில பாதி ரேட்டுக்கு, இல்ல ஒரு கால்வாசி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வித்துட்டு வந்து மார்க்கெட்ட பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? இதனால நன்மை யாருக்கு? மக்களுக்கு தான் நன்மையே தவிர, ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரீமியம் விலையில வித்துட்டு இருந்த கார் நிறுவனங்களுக்கு அது பாதிப்பு. ஸோ இத தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்லது. அந்த உள்நாட்டு பொருளாதாரம் வளர்ச்சிய நோக்கி போகுது சைனாவ பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ ஜியோல வந்து ஃபியூச்சர்ல காசு ஏத்துவான். அப்போ வந்து நான் வந்து ஸ்டார்லிங்க்குக்கு போயிருவேன் அப்படிங்கிற ஒரு வாதம். ஸ்டார்லிங்க்ன்னு சும்மா குடுத்துட்டு இருக்கானா? ஸ்டார்லிங்கோட காஸ்ட் என்ன அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். எக்கச்சக்கமா வந்து அவங்க காசு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ அத கவுண்டர் பண்ணும் விதத்தில ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் அனுப்புறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்லிங்க் வந்து இன்டர்நெட்ட ப்ரொவைட் பண்றானோ, அதே ஒரு விஷயத்த ஜியோ வந்து பண்றாங்க. ஸோ எதுக்காக? ஃபியூச்சர்ல இந்த மாரி ஏதாச்சும் ஸ்டார்லிங்க் நமக்கு போட்டியா வந்துறக்கூடாது. ஸோ அவனுக்கு ஈக்குவலா நம்மளும் வந்துரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நிறுவனம் பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மூலியமா இன்டர்நெட் வழங்கக்கூடிய விஷயத்த பண்றாங்க. ஸோ எல்லா வகையிலயும் போட்டி போடுவாங்க. அண்ட் ஸ்டார்லிங்க் ஒண்ணும் சும்மா குடுக்கல. அவனோட காஸ்ட்டு எங்கேயோ இருக்கு. அதெல்லாம் நம்மளால வாங்கவே வந்து முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விதண்டாவாதம். ஸோ இந்த வாதத்த நம்பி, ஸோ நிறுவனத்த நம்ம கைவிடலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்த நம்ம தான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ குறிப்பா யார் அந்த இடத்துல நிறுவனம் வேண்டாமா, வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க உண்மையான டேட்டாஸ வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஸோ நெறைய பேசியிருப்போம் ஏர்டெல் ரிசர்ச் மூலியமா. ஸோ தொடர்ந்து நம்ம இத பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓலா நிறுவனம் இன்னைக்கு டேல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. என்னப்பா ரீசன்? என்ன காரணம் இன்னைக்கு இந்த ஏற்றத்த ஓலா நிறுவனம் டெலிவர் பண்றதுக்கு? வண்டியும் பெருசா விக்கல. 15,000 வண்டி எதிர்பார்த்தது. ஸோ டார்கெட் பட் அதுக்கு கீழ தான் வித்திருக்காங்க. 14,000 வண்டி கிட்ட தான் வித்திருக்காங்க போன மாதம். அப்புறம் எதுக்கு இந்த ஏற்றம்? திடீர்னு சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருச்சான்னு பார்த்தா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. ஸோ வேற ஒரு நிறுவனத்தோட பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிசினஸ்ல ஓலா நிறுவனம் இப்ப வராங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ என்னன்னா, ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், எனர்ஜி நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இந்தியால எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு எம்ஓயு பார்த்தீங்கன்னா, ஓலா கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு? இந்த பிஇஎஸ்எஸ்க்காக தான். பேட்டரி வந்து டிப்ளாய் பண்றதுக்கு கிட்டத்தட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் போகுதுன்னா, ஒரு 20 ஜிகாவாட் ஹவர் அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி வந்து டிப்ளாய்மென்ட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ முதல் கட்டமா ஒரு 3500 மெகாவாட் கிட்ட இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ ஓலா பார்த்தீங்கன்னா, சப்ளையரா வந்து இருக்க போறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஓலா நிறுவனம் இன்னைக்கு இடையில ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது என்ஹெச்பிசி கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ என்ஹெச்பிசி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் என்ஹெச்பிசி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு டேல ஒரு பனிஷ்மென்ட்டும் என்ஹெச்பிசிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு சரிவு தான். 2% வரைக்கான இறக்கம் என்ஹெச்பிசில வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த நிறுவனம் எல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு சரிவ சந்திக்க வேண்டிய ஒரு நிறுவனம் தான். சரியணும். சரிஞ்சா தான் நம்மள பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல ஒண்ணு. இல்லன்னா கண்டிப்பா இதுலலாம் சான்ஸே இல்ல. ஸோ ரிசல்ட்ட பாருங்க. 1178 கோடியா இருக்கு. ஸோ இது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 400 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ரெவென்யூ உயர்ந்திருக்கு. உயர்ந்திருந்தாலும் கூட ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு டிக்ளைன் தான் ஆயிருக்கு. இந்த என்ஹெச்பிசிய பொறுத்தவரைக்கும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பெட்டரா வந்து இருக்கு. பட் அதர் காஸ்ட் இந்த மாரியான விஷயங்கள் இந்த நிறுவனத்த போட்டு ப்ராஃபிட்ட வந்து குறைச்சிருக்கு அப்டின்ட்டு கிளியர் கட்டா வந்து நமக்கு இந்த இடத்துல தெரிய வருது. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். என்ஹெச்பிசியோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு சரிவு தான் நடக்கணும். ஸோ நடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது எல்ஐசி பார்த்தீங்கன்னா, கடந்த காலாண்டுல என்னென்ன மாற்றங்கள பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு ஒரு டேட்டாவ வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் குவார்ட்டர்ல இந்த நடந்து முடிந்த முதல் காலாண்டுல. ஸோ இதுல அவங்களுடைய 16,00,000 கோடி போர்ட்ஃபோலியோல ஸோ பல மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க. சில இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. அதில ஆட் பண்ண நிறுவனங்கள்னு பார்த்தா, பாரதி ஏர்டெல், மாருதி சுசுகி, ஐடிசி போன்ற நிறுவனங்கள்
டாப்ல வந்து இருக்கு. ஸோ அது போக இன்னும் பல நிறுவனங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. கோட்டாக் பேங்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், லூபிட் போன்ற நிறுவனங்கள எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பவர் கிரிட், ஐஆர்எஃப்சி போன்ற நிறுவனங்களையும் எல்ஐசி வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம்லாம் இல்ல. ஸோ இதுதான் வந்து டாப் 10 பர்ச்சேஸா எல்ஐசியோடது இருக்கு. 1340 கோடி, பவர் கிரிட் 1283 கோடி ஐஆர்எஃப்சியா வந்து இருக்கு. ஸோ கணிசமா வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் சில இடத்துல அவங்க விற்பனையும் பண்ணியிருக்காங்க. அதில் கோல் இந்தியா அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட விற்பனை கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா செயிலில் விற்பனை பண்ணியிருக்காங்க. டாடா ஸ்டீல், பாரத் ஃபோர்ஜ், டாடா கன்சியூமர், ஐசிஐசிஐ பேங்க், நெஸ்ட்லே, ஓஎன்ஜிசி போன்ற நிறுவனங்களில் அவங்களுடைய பங்குகளை வந்து குறைச்சிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அண்டு குறைச்ச பங்குகளில் ஏற்றமும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி வாங்கின பங்குகளில் செல் ஆஃபும் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஐடிசி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, மாருதி சுசுகி பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரிலையன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஐஆர்எஃப்சி பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் பல நிறுவனங்கள் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க. பட் விற்ற நிறுவனங்கள் 15லேருந்து 20% வரைக்கான ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து இந்த ஏற்றம் இருக்குமான்னு பார்ப்போம். ஏன்னா விற்றதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு விற்காமையே இருந்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தவறு. நான் அந்த தவறை வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தவறுன்னு பார்த்தா அது சன் டிவி. ஸோ சன் டிவியை வந்து நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். நான் ஒன்று நினச்சேன், பட் அது நடக்கலை. அப்போவே வந்து போயிருக்கணும். பட் போகாமல் இன்னும் சில மாதங்கள் காலதாமதம் பண்ணது நான் எடுக்கக்கூடிய டிசிஷன் ரொம்ப லேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து குறிக்குது. ஸோ சன் டிவிக்கு விரைவில் நான் வந்து பாய் சொல்லிடுவேன். ஸோ மேபி இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஏதோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சன் டிவியை நான் டெஃபினட்டாக கொடுத்துருவேன். எனக்கு இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால் ஸோ சன் டிவியை வந்து கொடுத்துட்டு ஸோ அதை வந்து ஒரு பெட்டரான ஒரு இடத்துல வந்து ஒரு போடலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ சொல்லணுன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட 100%க்கு மேலே ரிட்டர்ன் இருந்தது. 400 ரூபாய்க்கு வாங்கினது அது பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு கிட்ட போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 400 ரூபா கிட்ட 500 ரூபாய்க்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி! 100%க்கு மேலான லாபம் கிடைச்சது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் புக் பண்ணல. பட் நான் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இது என்னுடைய ஒரு பெரிய ஒரு தவறு. அட்லீஸ்ட் ஒரு 800 நான் பண்ணியிருக்கணும். பட் நான் அதை பண்ணுறதுக்கு தவறியிருக்கேன். ஸோ தவறுனது என்னுடைய ஒரு பெரிய தவறு. ஸோ அதை இந்த இடத்துல கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ சில இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் பண்ணணும். ரொம்ப எக்ஸஸான அது நம்ம சில கணக்குகள் போடுவோம். ஸோ எக்ஸஸான லாபம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சில கணக்குகள் போடுவோம். அந்த கணக்குகள் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாமல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சில சூழ்நிலைகளில் வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போடுற கணக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதில் ஒரு இந்த மாதிரியான ஒரு இழப்பு நமக்கு டெஃபினட்டாக வந்து ஏற்படும். அப்படி தான் எனக்கு இந்த நிறுவனத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ஓப்பனாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு கூட இல்லை, இதை நான் கடந்து போகலாம், சொல்லாமல் கூட வந்து போகலாம். பட் சொல்லணுங்கிறதுக்கான ரீசன் ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல வந்து குறிக்குது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னும் உழைப்பை வந்து நம்ம எக்ஸஸாக வந்து போடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.